யூசுப் நபி அவர்களை அந்த பெண் தவறான வழிக்கு அழைத்த பொழுது யூசுப் நபி விலகிக் கொண்டார் என்று குர்ஆன் பேசுது. யூசுப் நபி தன்னுடைய கீழாடையை பேண்ட கழுத்தினாங்க எழுதி வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட அயோக்கியர்கள்! இப்ப யாரு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நபிமார்களை போற்றுவது புகழ்வது யார்? ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துறவன் யாரு? அப்ப யாரு நரக நாய்கள்? உன் பார்வையிலே வச்சுப்போம், யாரு நரக நாய்கள்? அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேட்டருக்கு வந்துட்டாங்க. நம்ம ஆயிஷா கேள்வி கேட்டோம்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேட்டருக்கு வந்துட்டாங்க. கேள்வி கூட நேரம் இல்ல, சுருக்கமா சாட்சாட்டா சொல்லிட்டு போறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு மதுஹப் கிதாப்ல அசிங்கமா எழுதிருக்காங்களா? எழுதிருக்காங்க. மதுஹப் கிதாப் இல்ல, தஃசீர் கிதாபுகள் இல்ல. அதனால யார் சொன்ன கருத்து? ஆனா யூதப்பை சொன்ன கருத்தை அப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் யூதர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கொச்சையாக யூதர்கள் பரப்பியிருக்கிறார்கள் என்ற தகவலை தஃசீர் கிதாபுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த உண்மை என்று நாங்களே நம்பலையே, நாங்க நம்பல இல்ல, எல்லா இடத்துல அப்படிதான் பிரச்சாரம் செய்யறோம். எங்க கொள்கை என்ன தெரியுமா? முதல்ல கேளுங்க, சுன்னத் ஜமாத்துல கொள்கை என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களுமே சிறிய பெரிய பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் எங்க கொள்கையே. அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படுறது, அடுத்தவன் மனைவியை அடைவதற்கு முயற்சி செய்யறது, தனிமை வீட்டில் இருந்து கொண்டு என்னென்ன காரியத்தை செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யறது, இதெல்லாம் சின்ன பாவமா? ஆனா இதெல்லாம் பெரிய பாவம்டா. நாங்க சின்ன பாவத்தை விட்டே பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்றோம், சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்றோம். இது எப்படி நாங்க நம்புவோம்? இது எப்படி நாங்க ஏற்றுக்குவோம்? இதை நாங்களே ரிஜெக்ட் பண்றோம். அது இட்டு கட்டப்பட்ட செய்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய அசிங்கமாக வரக்கூடிய அந்த கருத்து இட்டு கட்டப்பட்ட செய்தி. ஓப்பனா சொல்லிட்டோமா? எல்லா ஆளுங்களும் அதான் சொல்லுவோம். நீங்க ஆட்சி கேளு, எல்லாரும் அதான் சொல்லுவோம். உங்களை மாதிரி யூத பைய நபிமார்களுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டி அப்போ உள்ள யூத பைய இட்டு கட்டிய செய்தி. ஓப்பனா சொல்றோம், இப்போ சொல்றோம், எப்போ சொல்லுவோம். அடுத்து இதுக்கு பதில் சொல்றது போட்டு மணிகண்டனை குறித்துக் கொள்ளுங்கள், மணிகண்டனுக்கு பதில் சொல்லுங்கள். அப்படி போகாத, அப்படி போகாத, அதை விட்டு போட்டு முறையா பதிலுக்கு வா. அடுத்து என்ன? நம்ம என்ன கேட்கிறோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி விஞ்ஞானம் எழுதி வச்சிருக்கிறேன், நாங்க மறுத்துட்டோம்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி எழுத தப்பு, எழுதின தப்புன்னு சொல்லல. அந்த மாதிரி பரப்பிருக்காங்க யூத பயலோ, அப்படி பரப்புறது தப்பு. இப்படி சொல்றாங்க என்று பதிவு செஞ்சது தப்பு இல்ல. அப்படி பதிவு செஞ்சா தான் என்னென்ன சொன்னாங்க நமக்கு தெரியும். பதிவு செஞ்சது தப்பு இல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி இப்படி எவன் கொச்சையாக எழுதி வைத்தானோ, எவன் அதை பதிவு செய்தானோ, எவன் அதை முதல் கட்டமாக எடுத்து சொன்னானோ, அவங்க எல்லாம் மோசமானவன் தான். அந்த கருத்தை தஃசீர் கிதாபுகளில் பதிவு செய்து இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது என்ற தகவலை முப்பத்தி சொன்னார்களே, அது தப்பு கிடையாது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஏத்துக்கல. நீ என்ன சொல்ற? உனக்கு ஹம்மதிஹி ஹம்மதிஹா லௌலா அரா புர்ஹான ரப்பிஹி வருதா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இம்ராத்துல் அஜீஸ், அஜீஸினுடைய மனைவி நம்ம ஜுலைஹான்னு சொல்றோம். அவங்க என்ன செஞ்சாங்களா? உனக்கு ஹம்மதிஹி தனி வீட்டுல அந்த பெண்மணி, இவங்க அர்த்தம் வைக்கிறத சொல்றேன், அந்த பெண்மணி யூசுஃபை நாடினார். ஹம்மதிஹா, யூசுஃபும் அந்த பெண்ணை நாடிவிட்டார். யூசுஃபும் அந்த பெண்ணை நாடிவிட்டார். என்ன நாடுறாங்க? அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையணும் நாடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை அடைய நாடிவிட்டார்கள் அர்த்தம். லௌலா அல்லா புர்ஹான ரப்பிஹி, தன் ரப்பினுடைய அத்தாட்சியை மட்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் தவறிழைத்திருப்பார்கள், விபச்சாரம் செஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம். தவறிழைத்திருப்பார்கள். இவ்வளவு கொச்சையா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எழுதி வச்சிருக்கிற தமிழாக்கம் என்கிற பெயர்ல, பிஜேனுடைய தமிழாக்கத்துல, குர்ஆன் தமிழாக்கத்துல 8வது பதிப்புல 511 பக்கத்துல இந்த வசனத்துக்கு இப்படித்தானே மொழிபெயர்த்தீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொச்சையாக பதிவு செஞ்சது யார்? நாங்க மறுத்துட்டோம், அதை ஏற்றுக்கலைட்டோம். உங்களை மாதிரி யூத பைய இட்டு கட்ட செய்தின்னு சொல்லிட்டோம். ஆனா நீ யூத கை கூட்டமே, நீ என்ன சொல்ற யூசுப் நபியை பத்தி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி என்ன எழுதியிருக்கிற? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜுலைஹா அம்மையார அந்த பெண்மணியை நாடினார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால் தவறித்திருப்பார்கள். இதோடு நிறுத்திய நீ இன்னும் அப்படி மெருகூட்டினியே அந்த அசிங்கத்தை, ஆபாசத்தை. குர்ஆனுக்கு விளக்கம் என்கிற பெயர்ல எப்படி அசிங்கத்தை மெருகூட்டின எழுதுறாங்க, விளக்கோடு என்கிற பெயர்ல. அவளும் அவரை நாடினால், இரவு நேரமா இருக்கு, சொல்லவும் கொச்சையா தான் இருக்குது, இருந்தாலும் இந்த கூட்டத்தை விளக்கணுமா இல்லையா? அதனால சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அவளும் அவரை நாடினால் அவரும் அவளை நாடிவிட்டார் என்ற இந்த வசனத்திலிருந்து என்ன புரிகிறது தெரியுமா? ஆரம்பத்துல யூசுப் நபி கட்டுப்பாடா இருந்தாங்க. அந்த பெண்மணி வாங்கன்னு அழைக்கும் போது கட்டுப்பாடா இருந்தாங்க. ஒரு சமயத்துல தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்க.
எழுதி வச்சிருக்காங்க. யூசுப் நபி என்ன செஞ்சாங்களா, அந்த பெண்மணி கூப்பிடும்போது ரொம்ப கட்டுப்பாடு இருந்தாங்களாம். அப்படியே ரொம்ப வாடு கூப்பிடும்போது அப்படியே தடுமாற ஆரம்பித்து விட்டார்கள் என்று. ஆனாலும் அல்லாஹ்வின் அருள் ஒரு வழியா தன்னை கட்டுப்படுத்திட்டாங்க. இதாவது போடணும்ல என்ன நினைச்சிருக்கிற அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைக்கின்ற பொழுது கட்டுப்பாடா இருந்த யூசுப் நபி தடுமாற ஆரம்பித்து விட்டார்கள் என்று குத்தியாக பதிவு செஞ்சிருக்கிறியே. அப்பெண் மீது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. உடனே சுதாரித்துக் கொண்டார்கள். இதைத்தான் நாம் கூறுகிறோம் என்று பதிவு செஞ்சிருக்கிய. நாம் கூறுகிறோம். விளக்க எண்ணு 229 1295 பக்கம் பிஜே எழுதின தர்ஜமால தமிழாக்கத்துல 8வது பதிப்புல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம யூசுப் நபியை பற்றி தவறாக எழுதப்பட்டதை, தவறாக சொல்லப்பட்டதை மறுத்துட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தவன் மனைவியை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்தவன் மனைவியை அடைவதற்காக வேண்டி தடுமாறினார்கள். இவ்வளவு கொச்சையா பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் என்று உங்க யூரோப்புக்கு எழுதி வச்சிருக்கீங்க, பதிவு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. நீ யாரா யூகத்தை கூடி நபிமார்களை கொச்சப்படுத்துற கூட்டம் யாரு? நீங்களா நாங்களா? நாங்க தெளிவா இருக்கிறோம். சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அடுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா, என்ன ஆயிஷா நாய்க்கு பதில் சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கீல் இல்லை. அதை மூடி மறைக்கிறதுக்கு நம்ம மீது இறைக்கப்பட்ட குடும்ப மூட்டைகள், நம் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள், அந்த பொய் குற்றச்சாட்டுகளை நாம் உடைத்து அவர்கள் தான் இந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தில் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன, மதுஹப் கிதாபுல ஒரு செய்தி வருதான். என்ன செய்தி, நபிமார்களை எப்படி கொச்சைப்படுத்துவாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு எழுதுறாரு. நம்ம சொல்லிட்டோம்ல, மது நபியை மதிக்காத கூட்டம், அதுக்கு நம் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. துருல் முக்தார்ல ஒரு செய்தி வருது, படிச்சு காட்டுறாரு. லவ்கான ஃபீ உம்மத்தை மூசா வ ஈசா மிஸ்லு அபி ஹனீஃபா லமா தஹவ்வது வ லமா தனஸரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது போட்டு காட்ட நேரம் இல்ல, நான் இன்ஷால்லா குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தை மட்டும் போட சொல்றேன். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பொருள் நான் செஞ்சிடறேன். லவ்கான ஃபீ உம்மத்தை மூசா வ ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு நபிமார்களுடைய சமுதாயத்திலே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை போன்ற ஒரு அறிஞர் இருந்திருப்பாரேயானால் லமா தஹவ்வது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் இருக்குது, அவங்க யூதர்களாக ஆகியிருக்க மாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்க நஸ்ரானிகளாக ஆகியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி துருல் முக்தால ஒரு கருத்து வருகிறது. இந்த கருத்து பாகம் 1 127வது பக்கத்தில் இந்த கருத்து வருகிறது. இது அவன் எப்படி திருப்புறான் பாருங்க. மதுஹப் கிதாபுல என்ன இருக்கு நான் படிப்பேன். நம் மீது ஒரு பொய்யான பொய் குற்றச்சாட்டு வைப்பதற்காகவும், இயக்கமே பொய் தானாங்க. ஆரம்பத்தில் முன்னுரையை படிச்சேன்ல, எவ்வளவு பொய். மதுஹப் கிதாபுல இருப்பதை இருட்டடிப்பு செய்துவிட்டு நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தெரியுமா, மதுஹப் கிதாபுல எழுதுறாங்க. துருல் முக்தால வரக்கூடிய இந்த செய்தி அவங்க எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது எவ்வளவு பெரிய அபாண்டம் சிந்தித்து பாருங்க. மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தமது சமுதாயத்திற்கு பிரச்சாரம் பண்ணினாங்க. அப்படி பிரச்சாரம் பண்ணியும் பல பேர் யூதர்களாக இருந்தாங்க, பல பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரம் சரியில்லை, ஒழுங்கில்லை, அவங்களுக்கு ஒழுங்காக அழைப்பு பண்ணி தாவா செய்ய தெரியல. அந்த சமுதாயத்தில் மட்டும் எங்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா மாதிரி ஒரு ஆள் இருந்திருப்பாரு. ஆனால் ஒருவன் யூதனா போயிருப்பானா, ஒருத்தனாவது கிறிஸ்தவனா போயிருப்பானா? எல்லோருமே முஸ்லிம்களாக மாறியிருப்பார்கள், எல்லோருமே முஸ்லிம்களாக மாறியிருப்பார்கள், எல்லோரும் சத்திய கருத்தை ஏற்றிருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிரச்சாரம் பண்ண தெரியல, அதனால யூதனா போயிட்டானோ. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிரச்சாரம் தெரியல, அதனால கிறிஸ்தவர்கள மாறிட்டாங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா மட்டும் இருந்திருந்தால் யாரும் யூதனா இருக்க மாட்டாங்க, நஸ்ரானா இருக்க மாட்டாங்க. இப்படி மூசா நபியை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய கூட்டம் தான் நீங்க அப்படின்னு பதிவு செய்யறாரு. நிறைய நாங்க சொல்றோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் சரியில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் சரியில்லை. அந்த மூசா நபிக்கு பகரமா ஈசா நபி யார், அபூ ஹனீஃபா வந்திருந்தார். ஈசா நபிக்கு பகரமா அபூ ஹனீஃபா வந்திருந்தார். எல்லாரும் அப்படி இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, எல்லாரும் சத்திய கொள்கைக்கு வந்திருப்பாங்க, எல்லாரும் நேரான பாதையில் வந்திருப்பாங்க. அதையே அங்க சொல்றாங்க. முத்தாப்பையில மாதிரி ஏன்டா பதிவு செய்றீங்க? ஏன்னா அங்கேயே இதான் சொல்றேன், இருட்டடிப்பு மன்னர்கள், பொய்யர்கள். இதை மாற்று கருத்துக்கு இடமில்லை. யூதப்பா என்னென்ன செய்யணும் அனைத்தையும் அப்படி செய்யலாம். இதுல என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவான முறையில நான் இங்கு சொல்கிறோம். லமா தஹவ்வது வ லமா தனஸரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அபூ ஹனீஃபா வந்தான்னு சொல்லல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அபூ ஹனீஃபா வந்தால் அப்படி சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துல வந்திருந்தால் அப்படின்னா என்ன,
மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்துக்கு பிறகு அவங்க உம்மத்துல யார் இருந்திருந்தா? அபூ ஹனீஃபா இருந்திருந்தால். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்களே, அவர்கள் உயர்த்தப்பட்ட பிறகு அவங்க உம்மத்துல யார் வந்திருந்தா? அபூ ஹனீஃபா இருந்திருந்தால் அந்த மக்கள் வெளியிட்டு போனாங்களா இல்லையா? அந்த கூட்டத்துல தவறான அறிஞர்கள் பாதிரிமாக இருந்தார்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இருட்டடிப்பு செய்த, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இருட்டடிப்பு செய்த, அல்லாஹ்வுடைய மகன் தேவகுமாரன் என்றெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி தவறாக பேசின, ஒரு காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், ஒரு காலத்தில் நஸாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், குர்ஆன்ல வருதா இல்லையா? ஒரு காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொன்னார்கள் உஸைரே அல்லாஹ்வுடைய மகன், நஸரானிகள் சொன்னார்கள் யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன், ஒரு காலத்தில் நஸாரா மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்றெல்லாம் அப்போ உள்ள ஆலிம்கள், அந்த சமுதாயத்தில் உங்களை போன்ற வழிகேடர்கள், யூத பிள்ளை நஸரானிகள் சொல்றன, இந்த மாதிரி வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள், அறிஞர்கள், பாதிரிகள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்களே, வழிகெடுத்தாங்களே. அப்படி வழிகெடுக்கும் போது அபூ ஹனீஃபா இருந்திருந்தா சரியான வாதம் செஞ்சு வழி நடத்திருப்பாங்க. அந்த இரண்டு நபிமார்களுடைய சமுதாயத்தில் எங்கள் இமாம் அபூ ஹனீஃபா இருந்திருந்தால் அவ்வளவு வாதத்திறனை, அறிவாற்றலை இந்த இமாமுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதான் சொல்றாங்க, இது தெளிவா சொல்றாங்களே, நம்ம தாமோலா தீனிஹிமல் பாத்திலி வஅத்திகாதிஹிமல் ஆத்திலி வலம் யக்பலு மா அதுகலஹு அலைஹிம் உலமாஹும் மின தஸாயிசி. அந்த சமுதாயத்துல, அந்த ரெண்டு நபிமார்களுடைய சமுதாயத்துல இமாம் அபூ ஹனீஃபா போன்ற இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் இருந்திருந்தால் அந்த கூட்டத்தில் உள்ள அறிஞர்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்துக்கு பிறகு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த அறிஞர்கள் எவ்வளவு இட்டுக்கட்ட செய்தியை புகுத்தினார்களே, அந்த மார்க்கத்தில் புகுத்தினார்களே. அம்மா ஜாதி நபியினாமின் அபாயிசி நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சத்திய கருத்தை, முத்தான கருத்தை, விலைமதிக்க முடியாத மாணிக்க கருத்தை கொண்டு வந்தார்களே, அதையெல்லாம் விட்டு அந்த மக்களை அப்படி குறுக்கு தலைமுறைகளாக ஆக்கினார்களே. உங்களை மாதிரி உங்க சமுதாயத்தை, உங்க இயக்கவாதிகளை கூடுதலாக ஆக்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி அங்க கூட்டத்தில் உள்ள அறிஞர்கள் கூடுதலாக ஆக்கி வைத்திருந்தார்கள். அப்படி கூடுதலாக ஆக்கி இருந்த காரணத்தினால் ஏற்றுக்கொள்வது அளிக்க அவர்கள் சத்திய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மார்க்கத்தை எது புகுத்தப்பட்டதோ, எது இட்டுக்கட்டப்பட்டதோ அந்த இட்டுக்கட்டப்பட்ட கருத்தை தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் அப்படி ஏற்றுக்கொண்டாங்க? அறிவு கெட்டு போச்சு. ஒரு அறிவு கெட்டு போன மாதிரி இல்லாலி அக்கிலிஹிமல் பாசிதி ஒரு ரைஹிமல் காசிதி. அவங்களுடைய அறிவு கெட்டு போச்சு, அவங்களுடைய சிந்தனை மட்டமா போச்சு. மட்டமா போன சிந்தனை காரணத்தினால, ஆய்வின் காரணத்தினால உங்க ஆய்வு மட்டமா இருக்குது, உங்க ஆய்வு குச்சியா இருக்குது, உங்க அறிவு கெட்டு போச்சு. இந்த மாதிரி அறிவு கெட்டவர்கள், ஆய்வு திறன் இல்லாதவர்கள், மட்டமான ஆய்வு திறன் கொண்டவர்கள் அந்த அறிஞர்கள் இருந்தாங்களே, அதனால அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாம போனாங்களே. அந்த கூட்டத்துல பலவுக்கான தீயின் நித்தலுகு, அந்த கூட்டத்துல இமாம் அபூ ஹனீஃபாவை போன்ற அறிஞர் வஸீருல் இல்மி சாகிபுல் ஃபஹ்மி ஹாயிமன் பிஸ்ஸிதுகி ஆரிஃபன் பில் ஹக்கி லரத்த ஜமீஅ ذلك. மிக திறமையான மார்க்க ஞானத்தை கொண்ட, மிக பிரகாசமான விளங்கும் ஆற்றலை கொண்ட, உண்மையை நிலைநிறுத்தக்கூடிய, சத்திய கருத்தை முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய இமாம் அபூ ஹனீஃபாவை போன்ற திறமைசாலி அந்த சமுதாயத்தில் இருந்திருப்பாரையானால் லரத்த ஜமீஅ ذلك, அந்த குழப்பமான அத்தனை கருத்துக்களையும் அங்கேயே மறுத்திருப்பார்கள், அந்த சமுதாயத்தை பாதுகாத்திருப்பார்கள். அன்கரகும் மினல் ஹகாயிகி கபல உலூலிஹிம் வ தமக்குனி ஸஃபகி உகூலிஹிம். சொல்றது யாரு? அதே கிதாப்ல இருக்குங்க. அதே கிதாப்ல எங்கேயுமே தேவையில்லை. லமா தஹவது லமா தஹவது இருக்குது. அந்த மக்கள் அந்த வழிகேட்டிலே மூழ்குவதற்கு முன்பாக, அவர்களுடைய கேடுகட்ட அறிவிலே இது போன்ற குழப்பங்கள் பதிவதற்கு முன்பாக, புத்தி கெட்டு போச்சா, அந்த புத்தியிலே மார்க்கத்துக்கு எதிரான மட்டமான கருத்துக்கள் பதிவதற்கு முன்பாக அந்த சமுதாயத்தை பாதுகாத்திருப்பார்கள். சரியாக வாதம் செய்து சத்திய கருத்தை எடுத்துரைத்து இது போன்ற அபூ ஹனீஃபா போன்ற பெரும் அறிஞர்கள் இருந்திருந்தால் இவ்வளவு இருக்குங்க. அதே பக்கத்துல, அதே பாகம் 131 பக்கத்துல இருக்கடிப்பு செஞ்சுட்டாங்களா? என்னமோ அபூ ஈசா நபிக்கு பகரமா அபூ ஹனீஃபா வந்திருந்தால், மூசா நபிக்கு பகரமா அபூ ஹனீஃபா வந்திருந்தால் அந்த மக்கள் வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரம் சரியில்லை என்று சொன்னார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் சரியில்லை என்று சொன்னார்களா? அவர்களுடைய மார்க்கத்தை சுருக்கி நிறுத்தியிருப்பார்கள் அபூ ஹனீஃபா இமாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை மாற்றமில்லாமல் சுருக்கி நிறுத்தியிருப்பார்கள் அபூ ஹனீஃபா இமாம். அப்படித்தானே பதிவு செய்தார்கள். பதிவு செய்தது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை முடிக்கிறாங்க. ஒழுங்கா புரிங்கப்பா, புரிஞ்சு தொலைங்க. உங்களை மாதிரி முட்டா பையன் வருவாங்க, நீங்க இமாமுக்கு தெரியும்ல. உங்களை மாதிரி குருடர்கள் முட்டா பையன் வருவாங்க, நீங்க இமாமுக்கு தெரியுமா இல்லையா? அதனால இந்த சம்பவத்தை முடிக்கின்ற பொழுது இதை சரியா புரிந்து கொள்ளு,
கிறுக்குத்தனமா முட்டாத்தனமா புரிஞ்சு தொலையாத என்று இவ்வளவு தெளிவா கிளிப்புள்ளைக்கு நடத்துற மாதிரி பாடம் நடத்துற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. உங்க கூட்டமே இப்படிதானா? லூஸ் மாதிரி நடிக்கிறீங்களா? தெளிவா கேட்கிறேன். நீங்க எல்லாம் முட்டா பயிரா லூஸ் மாதிரி நடிக்கிறீங்களா? அடுத்து என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம இமாம் நம்ம கேவலப்படுத்திட்டாங்க. சொன்னாங்களா துருள் முக்தார் இருக்குது. நான் கேட்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை தூக்கி நிறுத்திருப்பார்கள் அபூ ஹனீஃபா இமாம். அப்படித்தான் சொல்லி மூசா நபியை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பாதுகாத்திருப்பார்கள் என்று சொல்லி மூசா நபியை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களையும் கண்ணியப்படுத்த ஒரே கூட்டம் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ. ஆனா நீ என்ன சொன்ன மூசா நபியை பத்தி? மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி நீ என்ன கொச்சை எழுதியிருக்கிற? உங்க அண்ணன் பிஜே தர்ஜமா பண்ணிருக்கிறாரு 8வது பதிப்புல. எத்தனாவது பக்கம் பக்கத்துல என்ன சொல்லிடுறேன். விளக்க எண்ணு 375. விளக்க எண்ணு 375. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஒருவரை அடித்தார்கள், கண்டிப்பதற்காக அடித்தார்கள். அப்படி அடிக்கின்ற பொழுது அந்த மனிதன் அடிபட்டான், இறந்து போயிட்டான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் விரிச்சு சொல்ல நேரமே இல்லை, சுருக்கி சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை கண்டிப்பதற்காக அடித்தாங்க, அடிபட்டவர் இறந்து போயிட்டாரு. கொல்லணும்னு அடிக்கல, கண்டிக்கணும்னு அடிச்சாங்க, இறந்து போயிட்டாரு அடிபட்டவர். இது குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம். இதுக்கு அவர் விளக்கம் எழுதுறாரு. இவர் மரமண்டைக்கு எப்படி புரியுதான்? இவர் மரமண்டைக்கு அந்த குர்ஆன்ல நம்ம எப்படி புரியும் தெரியுமா? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டாங்களாம். யாரெல்லாம் தெரியாம போயிட்டே மன்னிச்சிருந்து. நம்மையும் அறியாம ஒரு தவறு நடந்தாலும் கூட நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இந்த வசனத்திலிருந்து விளங்கணும். நம்மையும் அறியலங்க, நம்ம எப்படி அப்படியே செஞ்சாலும் பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டானே. ஒரு நாளைக்கு 1000 தப்பு பண்ணுவான், அல்லாஹ் கையேந்திரானா யாரெல்லாம் மன்னிச்சிட்டு பாவம் மன்னிப்பு தாந்து கையேந்த மாட்டானே. மூசா நபி நமக்கு என்ன கட்டு தராங்க? நம்ம தப்பே செய்யலங்க, யதார்த்தமா நடந்து போச்சு, நம்ம அறியாம நடந்து போச்சு, அறியாம தப்பு நடந்தா அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளு. இப்படித்தான் நம்ம புரியுவோம். இந்த மரமண்டை இருக்கிற பிஜே மரமண்டை, அந்த மரமண்டைக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடிச்சாங்கல்ல, இறந்து போனாங்கல்ல, அதை பத்தி பேசுறாங்க. இனவெறி அடிப்படையில் தனிநபர்களாகவோ குழுக்களாகவோ யாரையும் கொலை செய்வது பாவமான காரியம் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. என்ன சொல்ல வராங்க? என்னமோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை இனவெறி அடிப்படையில் அடிச்ச மாதிரியும், இனவெறி அடிப்படையில் கொலை செஞ்ச மாதிரியும், அதுக்காக அல்லாஹ் அவங்களை கண்டிச்ச மாதிரியும், இனவெறி அடிப்படையில் ஒருவரை குழுவாகவோ தனியாகவோ கொலை செய்வது பாவம் என்று இந்த வசனத்திலிருந்து புரியுது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இனவெறி படுகொலைகாரனாக சித்தரித்த கும்பல் தான் நீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நாங்க கொச்சப்பட்ட நீ பதிவு செய்யறியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இவ்வளவு கேவலமாக பதிவு செய்து விட்டு என்ன தைரியத்தை நீ மைக்க பிடிச்ச? உங்க பக்கத்துல 1000 நாட்டம் கப்படிக்குது. நான் கப்படிக்கிற மாதிரி எடுத்தேன் அப்படின்னு ஓடி போயிருவாங்க மக்கள். அதனால அதெல்லாம் போகல. உலகமே கப்படிக்கும், அவ்வளவு நேற்று உங்கள்ட்ட இருக்குது. நான் போகல. நீ எங்களை பார்த்து குற்றச்சாட்டு எதுவுமே இல்லைங்கிற. நாங்க நதியை மதிக்கிறோங்க, நீ எப்படி மதிக்கிறேன்? இதைத்தான் விளக்கோடு பதிவு செஞ்சுட்டு இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வானவரை என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்கன்னு வருது புகாரி முஸ்லிம்ல. அடிச்சாங்க, அந்த கண் வெளியே வந்துருச்சு, அல்லாஹ்ட்ட போனாங்கன்னு ஒரு நீண்ட ஹதீஸுக்குள்ள போகல. இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். இந்த யாரு? அண்ணன் பிஜே. அவர் மரமண்ட மூளை மறுக்குது. எப்படி மறுக்குது தெரியுமா? இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் சொல்ல போறாங்க இமாம் முஸ்லிம் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா என்ன தலைப்புகளை கொண்டு வராங்க தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறப்புகள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறப்புகள் என்கிற தலைப்புக்கு கீழே அந்த ஹதீஸை கொண்டு வராங்க. யாரு? இமாம் முஸ்லிம் அல்லது புகாரி, 2 பேர்ல ஒருவர். அதை வச்சு ஆனம் பண்ணிட்டு இருப்பான். தேவையில்லை மணிகண்ட பிடிச்சி தொங்குறாங்க, அது இதை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். நான் ஓப்பனா சொல்லிடுறேன், ஒன்னு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அல்லது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தலைப்பை போடுறாங்க. என்ன தலைப்பு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறப்புகள். அந்த தலைப்புக்கு கீழே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை அடிச்சத, ஒரு வானவரை அடித்தத, கண்ணு பிறந்ததே அது வருகிறது. இதை வாதமா வச்ச கட்டாயம் பதில் சொல்லுவோம், வரிக்கு வரி பதில் சொல்லுவோம். வாதமா வை வந்துக்கிறோம். இப்ப மேட்ரு என்ன? இந்த ஹதீஸை நீ மறுக்கின்ற பொழுது என்ன சொல்லி மறுத்த? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரவுடி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரவுடித்தனமாக நடந்திருக்கிறார்கள். ஒரு நபியை மலக்கியருடைய கண்ணை பிளந்து எடுத்திருக்கிறார்கள். இது ரவுடித்தனம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ரவுடி பட்டம் கட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரவுடியாக சித்தரித்து இந்த ஹதீஸை மறுத்திருக்கிற நீ எங்களை பார்த்து சொல்ற நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கேவலப்படுத்திட்டோம். என்னதான் நியாயம் இது? இவ்வளவு கேவலமாக நபிமார்களை கொச்சப்படுத்தி எழுதி வச்சு எங்களை என்ன தைரியத்தை சொல்ற? நாங்க தெளிவா ஓப்பனா சொல்றோம், எல்லா நபிமார்களும் சிறிய பெரிய பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், தூய்மையானவர்கள். நீ ரவுடின்னு சித்தரிக்கிற, இளவரி படுகொலைகாரரை சித்தரிக்கிற, சித்தரித்து போட்டு நீ எங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலாமா?